வணக்கம் தமிழகம், வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் பொன்முத்து கரூர் விண்முத்து. நான் தான் உங்கள் பொன்முத்து கரூர் விண்முத்து. என்ஜாய் யூடியூப் சேனலை பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசியுங்கள். எனக்கு லைக்கும் ஆதரவும் கொடுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவத்தை விளக்கப் போகிறோம். மருத்துவமனை உயிர், மருத்துவமனை உயிர், அது என்ன பாடுபடுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அந்த ஒரு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த மரணத்தினால் ஏற்படும் போது கிட்னி எடுத்துருவாங்க, கண்கள் விழிகளை எடுத்துருவாங்க, கல்லீரல் எடுத்துருவாங்க, இதயம் எடுத்துருவாங்க. அது குறிப்பிட்ட 1 மணி 2 மணி நேரத்தில் தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல்களெல்லாம் கொடுத்து சப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு தொடர் கதையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மருத்துவமனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இது வரலி ஒரு கிட்னியோ விழிகளோ இதயமோ ஒரு கல்லீரலோ எதுவுமே சப்ளை செய்ய முடியல. காரணம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரியான பேஷண்ட்டுகள், நோயாளிகள் கிடைப்பதில்லை. இப்படி இருக்கும்போது மீடியாவெல்லாம் வந்து கேட்குது அந்த ஹாஸ்பிட்டலில், என்ன சார் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது மாதிரி கிட்னி தானங்கள், விழிகள் தானங்கள், கல்லீரல் தானங்கள், எல்லாமே இதயம் தானங்கள் கொடுக்குறாங்களே, உங்கள் மேலே நிறைய புகார் வருது, உங்களுக்கு எதுவுமே அது மாதிரி ஒரு பேஷண்ட்டு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இது வரலையும் கிடைக்கல, நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும் சார், அது மாதிரி அகால மரணம் அடைந்த பேஷண்ட்டுகள் யாராவது வந்தால் தான் நாங்கள் சப்ளை பண்ண முடியும். இப்படி வேதனைப்பட்டு கமிட்டி போட்டு பேசுகிறாங்க டாக்டர் எல்லாம். என்ன பண்ணலாம்? இது மாதிரி இருந்தால் நமக்கு ஹாஸ்பிட்டலுடைய பேரே கெட்டு போயிடும். கடைசியில் எந்த பேஷண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது, வரமாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வாழ்க்கையே போச்சு, வருமானம் இல்லை. இதில் என்ன பண்ணலாம்? பாஸ்கர் என்னும் டாக்டர் சொல்கிறாரு, சார் பாவம் பலிகளுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் நம்ம வாழ முடியாது சார். ஓர் உயிரை கொன்று இன்னொரு மற்ற உயிரை சாப்பிடும்போது தான் அந்த உயிர் வாழ்கிறது. அது போகிற தத்துவத்தால் நம்ம போயிட வேண்டியதான், வேறு வழி என்ன சார்? என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இனிமேல் சாதாரண பேஷண்ட் வந்தால் கூட அவங்கள எப்படி ஆப்ரேஷன் பண்ணி அது மாதிரி கிட்னி விழிகள் இது மாதிரி, சார் அது பெரும் பாவம் அல்லவா? அதுதான் சார் சொன்னேனே முன்னாடியே, ஒரு உயிரை கொன்று மற்ற உயிரை சாப்பிடும்போது தான் அவன் வாழ முடியுங்கிற தத்துவம் தான், வேறு வழியே கிடையாது சார். இந்த சமயத்தில் தான் ஒரு பேஷண்ட் வர்றான், அலறிக்கிட்ட வர்றான், ஐயோ எனக்கு வயிற்று வலி, என் உயிரே போகுது, காப்பாற்றுங்க டாக்டர் டாக்டர் டாக்டர்னு அலறிக்கிட்டு வர்றான். அப்போ டாக்டர்கள் எல்லாம் யோசனை பண்ணுறாங்க, ஓ இந்த பேஷண்ட்டை அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பேஷண்ட்டை போகுது, எவ்வளோ நாளாக இருக்குது வயிற்று வலி, வெகு நாளாக இருக்குது சார், என்ன பண்ணுறது, உயிரே போகுது சார், உயிரே போகுதா சார், அப்போன்னா இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இவரை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு காம்பவுண்டரெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஐயோ எனக்கு வயிற்று வலிக்கே ஆப்ரேஷனா அப்படின்னு அலறான். கடிச்சு வச்சுட்டு டாக்டர்லாம் கடிச்சு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் முழுவதும் சுற்றுறா. ஐயோ என்னை டாக்டர்லாம் சேர்த்து கொள்றாங்களே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னான். டாக்டர் கம்பவுண்டர் என்னடா பெரிய வம்பா போச்சுன்னு சுற்றுன்னு ஆஸ்பத்திரியை சுற்றிட்டான். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் வருது. என்ன சார் ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு திபுன்னு இறங்கி வர்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேலேருந்து கம்பவுண்டர் எல்லாமே வர்றாங்க. வந்தோடனே என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு, சார் கீழ்ப்பாக்கத்திலேருந்து ஒரு மென்டல் கேஸு தப்பி வந்துடுச்சு, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான்னு கேட்குறாங்க. அப்போ முழிக்கிறாங்க டாக்டர் எல்லாம். அப்போது இந்த மெண்டல் பயந்துக்கிட்டு நழுவ பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே டக்குன்னு அவனை துரத்தி பிடிச்சி வேலை ஏற்றிட்டு போயிடறாங்க. அவன் அலற. இவங்க எல்லாம் டாக்டருக்குள்ள ஒரே ஒரு பேஷண்ட்டு தான் கிடச்சிது, அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சோர்வாக கீழே எல்லாம் உட்காந்து கவலையில் இருக்கிறான். பெரிய டாக்டர் உட்கார்ந்த ஒரு சிலை போல் இருக்கிறார்.
என்ன சார் இப்படி வந்தால் பேஷண்ட்டு போயிடுச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படி நம்ம தலைவதி அப்படிங்கிறார். அப்பவும் டாக்டர் பேசாமையே இருக்கார். அவரை போய் நாடி துடுப்பை பார்க்கும்போது அவர் சீரியஸு மென்டலாக போயிட்டார். அவர் டாக்டர் எப்படி பாருங்கள், ஒரு மென்டலை ஆப்ரேஷன் பண்ண நினச்ச டாக்டரே மென்டலாக போயிட்டார். என்ன சார் வாழ்க்கை நியாயம்?